ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தலாமா? இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சுட்டு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா. அடுத்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் பழுத்த தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். கட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சுருளில் வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். அப்போனா அதில் வந்து 2.5 உலக்கு தேங்காய் பால் ஊற்றணும். இந்த உலக்கு தான் பார்த்துக்கோங்க. அடுத்து இதை நல்லா வெங்காயம் கலவை நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் பாலை ஊற்றி கொதிக்க விட்றாதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து உப்பு கட்டாக்க உப்பு பார்த்துட்டு தேவையான அரிசியை போட்டுக்கோங்க. நான் ஒரு உலக்கு அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். போட்டு விசில் போட்டுங்க. அதுக்கப்புறம் நெய் ஊற்றி பரிமாறினீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.